இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். டிஎல் மூடி ஒரு முறை தன்னுடைய சுவிசேஷ பிரசங்கத்தை முடிச்சுட்டு அவர் இறங்கி வரும்போது அவரை பார்த்து ஒரு நபர், ஐயா, சிறைச்சாலையில் வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியுமா அப்படின்னு கூப்பிட்டார். இது வரைக்கும் சிறைச்சாலையில் அவர் பிரசங்கம் பண்ணலை, இது முதல் வாய்ப்புங்கிறனால சந்தோஷமா நான் வர்றேன், அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறேன்ட்டார். இப்போ அந்த நபர் அவரை சிறைச்சாலை கூட்டிகிட்டு போகிறார். அது கொடூரமான கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த ஒரு சிறைச்சாலை. எல்லாரும் இருப்பாங்க, அவங்க முன்னாடி போய் ஒரு மேடையில் பிரசவம்னு சொல்லி எதிர்பார்த்து போனால், சிறைச்சாலை கைதிகள் இங்கும் அங்கும் ரூமில் அடைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு பகுதியில் நின்று ஒரு இரும்பு ஸ்டூலுக்கு மேலே ஏறி நின்று நீங்கள் இப்போ பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்ட்டார். இப்போ பாருங்க, ஆட்களையே பார்க்காம செவுரையும் கம்பியையும் பார்த்து பிரசங்கம் பண்ண போகிறது டிஎல் முடிக்கு இதுதான் முதல் முறை. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது அவருக்கு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் எவ்வளவு முக்கியம், அதை அறிக்கை செய்து விட்டு விடுவது எவ்வளவு அவசியம், இதை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே முடிச்சதுக்கப்புறம் அந்த கைதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு போனால் ஒரு ரூமில் எல்லாம் சீட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து, ஹலோ எப்படி இருக்கீங்க, இங்கே எப்படி வந்தீங்க? அப்போ அவங்க சொன்னாங்களா, எங்கள் மேலே தவறான வழக்கு போட்டுட்டாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம், இங்கே வர்றதுக்கு நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்போ நீங்கள் நீதிமான்கள், உங்களுக்கு பாவம் மன்னிப்பே தேவையில்லை அப்படின்னு அடுத்த ரூம் போனால் அங்கே ஒருத்தர் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருந்தானா, எப்பா நீங்க வர்றதுக்கு என்ன தப்பு பண்ண? அவன் சொன்னானா, தப்பு நான் பண்ணலை, ஆனால் தப்பு செஞ்சவனு நானும் ஒன்று போல இருந்ததுனால அவனை விட்டுட்டு என்னையே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கேன். அவனும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள. அடுத்த ரூமில் போய் பார்த்தா ஒருத்தர் ரொம்ப ஹாயா அப்படியே உட்காந்துருந்தான். பிரதர், நீங்கள் இந்த சிறைச்சாலைக்கு வர்றதுக்கு என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். தப்பு அதெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாளைக்கு எனக்கு வாய்தா, அவ்வளோதான், நாளைக்கு நான் ரிலீஸ் ஆயிடுவேன், நான் இப்போ வெளியே போகிறேன், இப்போ அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. அவனும் தான் என்ன தப்பு பண்ணாங்கிறது. ஆனால் அடுத்த ரூம் போனால் ஒரு மனுஷன் அப்படியே சோறில் முட்டி முட்டி அழுதுட்டு இருந்தானா. பிரதர், ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க இந்த சிறைச்சாலைக்கு வருவதற்கு? நான் ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் பண்ண தப்புன்னு தெரிஞ்சுது, அதனால தான் நான் தப்பு பண்ணினதை நினச்சி இப்போ என்ன செஞ்சுருக்கேன், அழுதுட்டு. டிஎல் மூடி சிரிச்சுட்டாரா, ஹாஹான்னு. அந்த மனுஷன் அழுதுட்டு நின்று, ஏவோ நான் அழுகிறத பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்கா, நீ ஏன் இப்படி சிரிக்கிற? இல்லை, இங்கே இருக்கிற யாருமே இது வரைக்கும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளலை, ஆனால் நீ ஒருத்தனாவது தப்பை ஒத்துக்கொண்டிய, அதை நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதான் சிரிச்சேன். உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா, உன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசுவால முடியும். நீ உன் பாவத்தை இயேசுவின் இடத்துல அறிக்கையிடு, உனக்கு நிச்சயம் அவர் பாவ மன்னிப்பை தருவார், உனக்கு விடுதலையை தருவார். சொன்ன உடனே அந்த இடத்திலே அவன் முழங்கால் பிடித்து இயேசுவுக்கு முன்பாக தன்னுடைய பாவங்களை அவன் அறிக்கையிட்டான், ரட்சிக்கப்பட்டான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். செஞ்ச தவறுகளை ஒத்துக்கொள்றோமா, அல்லது தவறுகளுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்றோமா, அல்லது நான் அந்த தப்பை செய்யவே இல்லைன்னு சொல்லி அதுலேருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறோமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராதுன்று. அப்போ ஏதாவது தவறு இருக்குன்னா அதை ஒத்துக்கொண்டு அதை தேவனுக்கு முன்பாக அறிக்கை அதை விட்டு விடுவோம். நிச்சயமா தேவனுடைய இரக்கம் நமக்கு உண்டு. பரிசுத்த பிதாவே, தங்களுடைய பாவங்களை யாராவது ஒத்துக்கொண்டு இன்னைக்கு அறிக்கையிடுவார்களோ, அந்த பாவ அறிக்கையை நீங்க அங்கீகரித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய இரக்கத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.